அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலீட்டு வாழ்க்கையில் அல்லது முதலீட்டு பயணத்தில் ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால் ஒரு ஜென்ரிக் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முன்னோட்ட வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் இருக்கிற அந்த ஜென்ரிக் டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த டெம்ப்ளேட்டில் நான் பேச போகிற விஷயங்களை முழுசாக கேளுங்க. ஏன்னா இனிஷியல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். போக போக சில அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸையும் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் தொடர்ந்து வீடியோ பதிவை கேட்கவும். முதலீடு என்பது எல்லோருக்கும் அத்தியாவசியமானது. கட்டாயம் எல்லோரும் முதலீடு செய்ய வேண்டும். பிச்சைக்காரரும் முதலீடு செய்ய வேண்டும். 10 ரூபாய் தினம் சம்பாதிப்பவரும் முதலீடு செய்ய வேண்டும். 10 ரூபாய்க்கு என்ன முதலீடு பண்ணுறது அப்படின்னு ஆர்கியூ பண்ணாதீங்க, விதண்டாவாதத்தில் இறங்காதீங்க. 1 ரூபாய் டெய்லி சேர்த்து வச்சு 10 நாள் கழித்து 10 ரூபாய்க்கு ஒரு கோல்டு ETF யூனிட் வாங்குங்களேன். இருக்குது, யூனிட் ETFலாம் வாங்குகிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் விதண்டாவாதத்தில் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற காசை முதல்ல சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க நண்பர்களே. உங்கள் கைக்கோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ சம்பளமாகவோ பிஸ்னஸ் இன்கமாகவோ அல்லது போனஸாகவோ உங்களுக்கு வருமானம் வருகிறது என்றால் குறைஞ்சது 30% அதிலிருந்து முதலீட்டுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும். மிச்சம் இருக்கிற காசில் தான் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் நடத்தணும். மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 தான் சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் 10,000 கிடையாது, 7,000 அப்படின்னு நினச்சிட்டு 7,000ல் தான் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டணும். 3,000 நீங்கள் எடுத்து தான் வைக்கணும். என்னால் 1000லே வாழ்க்கையை ஓட்ட முடியும், 9,000 எடுத்து வைக்கிறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னா சூப்பர். அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உலகம் சொல்லட்டும் உங்களை கஞ்சப்பையன்னு. ஆனால் நீங்கள் தான் ரியல் முதலீட்டாளர். ஏன்னா 10,000ல் 9,000 ரூபா உங்களால் சேர்த்து வைக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு எஃபெக்டிவாக உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினச்சி நான் பெருமை அடைகிறேன். உலகமும் ஒரு நாள் பெருமை அடையும். சரி, காசை சேர்த்து வைக்க தொடங்கிட்டீங்க, எடுத்தோடனே முதலீட்டு உலகத்தில் குதிச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடணுமா? கிடையவே கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டிய முதல் முதலீடு உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டியது. உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அவசியம், உங்களுக்கு ஒரு ஆர்மர் தேவை. அப்போ தான் முதலீட்டு உலகத்தில் நீங்கள் சண்டை போடும் பொழுது சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் 2 இன்சூரன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ரெண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் தயவு செஞ்சு யூலிப்பு, LIC இந்த மாதிரி பாலிசிஸை எடுத்து உங்களுடைய இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டு தரப்படும். அதனால் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. யங் ஏஜ்லேயே டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ஆனால் கவரேஜ் அமௌண்ட் பெருசாக இருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கட்டுற ப்ரீமியம் வெறும் 500 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் இவ்வளவு தான் இருக்கும் உங்களுடைய யங் ஏஜில். அதே போல் ஃபேமிலி ஹெல்த்து ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கங்க. அதில் உங்கள் பேரண்ட்டை சேர்க்காமல் இருக்கிறது பெட்ரு. ஒருவேளை நீங்கள் பேச்சுலராக இருந்தால் உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கங்க. அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி டாப்பிக்கு. அதுக்குள்ளே கோப்பே, எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் எப்போ கவர் ஆகுது, எவ்வளவு ப்ரீமியம், எந்தெந்த டிசீஸுக்கெல்லாம் சப்லிமிட் இருக்குது, ICUக்கு எவ்வளவு பெட் லிமிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுட்டு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ முதலீட்டு உலகத்துக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய இன்சூரன்ஸ் இம்பார்ட்டண்ட். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 லேக்குக்காவது உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஒஸ்ட் கேஸில் தான் நீங்கள் 5 லட்சம் போடணும். ஒரு ஃபேமிலிக்கு 10 லட்சங்கிறதே உங்களுக்கு பத்தாது. ஸோ இருந்தாலும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் பொழுது அவசர மெடிக்கல் எமர்ஜென்சி காலகட்டத்தில்
உங்களுடைய பண தேவையை வந்து அது ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவும், கண்டிப்பாக உதவும். ஸோ அதனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்லாம் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆவது போட்டுக்கோங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் அகெயின் ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் 10 lakhs இஸ் மினிமல் ஃபார் யுவர் ஃபேமிலி. எனக்கு வர்ற மாத சம்பளத்தையோ அல்லது பிஸ்னஸ் இன்கமையோ வச்சு டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னால் காசை சேர்த்து வைங்க ப்ரோ. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைங்க. கொஞ்சம் லம்சமாக சேர்ந்ததுக்கப்புறம் எஃப்டியில் அல்லது டெப்ட்டில் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் போட்டு வைங்க. லம்சமாக ஒரு அமௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அல்லது கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ போய் டேர்ம் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இதுக்கு இடப்பட்ட காலத்தில் உங்களை நீங்களே வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. சம்பளத்தை எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பீரியடில் என்னென்ன அசட் கிளாஸஸ்லாம் இருக்குது அதனுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்கங்க. அதில் நீங்கள் ஒரு வேளை முதலீடு பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டம்மியாக வந்து முதலீடு பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து காசு இல்லை, ஆனால் காசு இருந்தால் நான் இப்போது இது வாங்கியிருப்பேன் அப்படின்னு எழுதுங்க. நிறைய போர்ட்ஃபோலியோ ஆன்லைன் சைட்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய நாலேஜ் முதலீட்டு நாலேஜையும் வளர்த்துக்கங்க. உங்களை அப்ஸ்கில் பண்ணி அதிக சம்பளமும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பேரலாக வந்து குஷனாக வந்து பணத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு ஒரு வட்டியும் வந்துகிட்டு இருக்கும். எஃப்டி டெப்டெல்லாம் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். சரிங்களா? இதை பண்ணுங்கள். சரி, டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்தாச்சு. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன, அதை எங்கே வச்சுக்கிறது அப்படிங்கிறது தானே உங்கள் கேள்வி. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒருவேளை வர்ற இன்கம் நின்று போச்சு, சம்பளம் நின்று போச்சு அல்லது பிஸ்னஸ் இன்கம் நின்று போச்சுன்னா குறைஞ்சது 1 வருஷமாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யாருடைய தயவும் இல்லாமல் ஓட்டணும். அதுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் காசு இருந்துச்சுன்னா அந்த காசை எடுத்து இந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவீங்க. அதுக்காக நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய ஃபண்டு தான் எமர்ஜென்சி ஃபண்டு. இதை நீங்கள் டெப்ட்டில் மறுபடியும் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டில் வைக்கிற அமௌண்ட் வந்து பெருசாக வந்து 10 லட்சம் அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டாக வருது அப்படின்னா 5 லட்சத்தை வந்து அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் வச்சுக்கோங்க. 5 லட்சத்தை வந்து கோல்டு பீஸாக வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பில்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? கோல்டை பொறுத்த வரைக்கும் விலை ஏறும் இறங்கும் அல்லது ஃப்ளாட்டாக அப்படியே கிடக்கும். அதனால் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷனில் வச்சுக்கிறதும் ஒரு விதத்தில் வந்து நல்லது தான். ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து கோல்டு ஆல்ரெடி ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் இப்படி பேசுகிறேன். டெப்ட் ஃபண்ட் இல்லாமல் நீங்கள் எஃப்டியில் கூட வச்சுக்கலாம். உங்களுடைய டாக்ஸேஷனை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, எமர்ஜென்சி ஃபண்டை பில்டு பண்ணியாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால் அசட் டைப்ஸ்னால் என்ன, அசட் அலோகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். இந்த அசட் டைப்னா என்ன, அசட் அலோகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னிலே வந்து தொடங்கிடலாம். எல்லாமே நாலேஜ் தான். சரிங்களா? 4 சொத்து வகை தான் இருக்குது. 4 அசட் டைப் தான் இருக்குது. 1 தங்கம், 2வது நிலம், 3வது ஸ்டாக்கு, 4வது பாண்டு. ஒவ்வொரு சொத்து வகைக்கும் அதாவது ஒவ்வொரு அசட் டைப்புக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு அசட் டைப்புக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. உதாரணமாக தங்கத்தை கொண்டு போய் கடையில் வச்சா உடனே காசு கிடைக்கும். தங்கத்தை வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், 1 கிராம் ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிடலாம். நிலத்தை வந்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. உடனே ரேட்டெல்லாம் இருக்குதுன்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. அதெல்லாம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்டு. நிலத்தை நீங்கள் வாங்கணுன்னா நிறைய காசு வேணும். அதே சமயம் உங்கள்கிட்ட இருக்கிற நிலத்தையோ வீட்டையோ விற்கணுன்னா அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால் விற்கிறதுக்கும் நீண்ட காலம் ஆகும், வாங்குறதுக்கும் நிறைய பணம் தேவைப்படும். இந்த மாதிரி தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். அசட் அலோகேஷனுங்கிறது நீங்கள் எல்லா சொத்து வகைகளும் வச்சுருக்கணும். அதுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிற காசை எப்படி ஸ்மார்ட்டாக வந்து முதலீடு பண்ணி எல்லா சொத்து வகைகளையும் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலேஜை, ஒரு தேடலை வந்து நீங்கள் தொடங்கணும். அதுதான் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை நீங்கள் முன்னாடியே வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம், தவறு கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அடுத்தபடியாக நீங்கள் குறைஞ்சது ஒரு 200 கிராம் தங்கம் சேர்க்கணும். 200 கிராம் டு 400 கிராம் அது நீங்கள் வந்து சேர்க்கணும். உங்களுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து. எனக்கு 400 கிராம் தங்கம் இருந்தால் தான் நான் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன், சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா 400 கிராம் சேர்த்துக்குங்க. இல்லை எனக்கு அவ்வளோலாம் தங்கம் இல்லை, 200 கிராம் இருந்தாலே போதும், என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ், ஒரு மன உறுதி, நிம்மதி வருது அப்படின்னா 200 கிராம் சேர்த்துக்கங்க. இந்த 200 கிராமை பிரித்து சேர்த்துக்கங்க. கோல்டு பீஸில் கொஞ்சம் வச்சுக்கோங்க அல்லது ஃபிசிக்கல் கோல்டாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்பொழுது செய்கூலி சேதாரம் நிறைய வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு காயினாவோ பாராவோ வாங்கலாம். அல்லது
நல்ல ரெப்யூட்டட் ஜுவல்லர், ஃபார் எக்ஸாம்பிள் தனிஷ்குலலாம் வந்து இந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் மாதம் சிட் கட்டி அதில் இருந்து தங்கத்தை வாங்கலாம். அந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டால் பியோர் தங்கமாக வாங்கிக்கோங்க. கல் வச்சு கல் எடைக்கு வந்து தங்க விலையெல்லாம் கொடுத்து வாங்காதீங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவு எடுங்கள். ஆனால் காசு வந்து போயிடக்கூடாது நண்பர்களே. போய் லோக்கல் ஜுவல்லர்கிட்ட வந்து சிட்டு போட்டு காசு அம்போன்னு போயிடக்கூடாது. கேபிட்டல் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய விஷயம். 200 கிராம் தங்கம் சேர்த்தாச்சுப்பா, இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இப்போ தான் நீங்கள் முதலீட்டு உலகத்தில் 4 அசட் கிளாஸில் எந்த அசட் கிளாஸ் உங்களுக்கு நல்ல விலையில் கிடைக்குது, அதாவது சீப்பான வேல்யூ அல்லது வேல்யூ கம்மியாக இருக்குது, எங்கே கான்ட்ராபெட் எடுக்கலாம், இந்த மாதிரி தாட்டை நீங்கள் வந்து கற்றுக்கணும், வளர்த்துக்கணும். 4 அசட் கிளாஸில் திருப்பியும் தங்கம் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தங்கத்தில் மறுபடியும் முதலீடு பண்ணலாம். புரியுதுங்களா? 200 கிராம் தங்கங்கிறது வேற. இப்போ நீங்கள் பண்ணுறது ரியல் முதலீடு. இதில் தங்கமும் ஒரு சொத்து வகை. அப்போ தங்கம், நிலம், பாண்டு, ஸ்டாக்கு, இந்த 4ல் எதில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த 4ல் உங்களுக்கு வர்ற காசை அந்த கான்டெக்ஸ்டில், அதாவது உங்களுக்கு வர்ற காசு இருக்கிற காலகட்டத்தில் எந்த சொத்து வகை உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ, கான்ட்ராபெட் எடுக்க முடிஞ்சால் கான்ட்ராபெட் எடுக்கணும். கான்ட்ராபெட் அப்படிங்கிறது யாருமே விரும்பாத சொத்து வகையாக இருக்கும். உதாரணமாக இப்போ காலகட்டத்தில் பாண்டு யாருமே விரும்பாத சொத்து வகை. ஆனால் பாண்டில் வந்து நம்மளால் நல்ல பாண்டை, நல்ல வேல்யூவேஷனில் உள்ள பாண்டை, நல்ல ஈல்டு தரக்கூடிய சேஃபான ப்ரொமோட்டர், நல்ல ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய பாண்டை பிடிக்க தெரியணும், சரிங்களா? ஸோ கான்ட்ராபெட் எடுத்து இந்த 4 சொத்து வகைகள்லையும் வர்ற காசை, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வேல்யூவேஷனில் இப்போ இருக்கிறாங்க, இந்த காசை இந்த அசட்டில் இப்போ முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வரணும் நண்பர்களே. இந்த 4 அசட் கிளாஸும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி 4 அசட் கிளாஸ்லையும் நீங்கள் வந்து சொத்து வகையை சேர்த்து வைக்கணும். நீங்கள் முதலீடு மட்டும்தான் பண்ணணும். உங்களுடைய காசை எங்கே போட்டால் உங்களுடைய காசு நல்லா வளரும், அதே சமயம் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி யோசித்து முதலீடு பண்ணணும் நண்பர்களே. தங்கத்தினுடைய விலை ஏறும் இறங்கும், ஆனால் தங்கத்தில் போட்ட காசு என்றைக்குமே நிம்மதியாக தான் இருக்கும், லாங் ரன்னில் நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே புரியும். என்ன தான் வந்து ஜுவல்லரியில் போய் காசு கொடுத்து தங்கம் வாங்கினாலும் உடனே உங்களுக்கு இழப்பு வந்து 20%. ஆனாலும் சந்தோஷமாக நகையை எடுத்துகிட்டு வர்றீங்க. 4 வருஷம் கழிச்சோ அல்லது 10 வருஷம் கழிச்சோ விற்கும் பொழுது அதுக்கு அதிக காசு கிடைக்கும். ஆனால் செய்கூலி சேதாரம் கொடுத்தும் வந்து கிடைக்கிற காசே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தருது. அப்போது உங்களுடைய காசு எந்த அசட் கிளாஸில் போடுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது அந்த அசட் கிளாஸினுடைய குவாலிட்டி, தரம்ங்கிறது வந்து சூப்பராக இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் முதல்ல வாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் இதை ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் கேம்பிளிங் பண்ணக்கூடாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சும்மா வாங்கி வச்சுட்டு 10 நாளில் விற்கிறேன், 3 மாதத்தில் விற்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சைக்கிள்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது நண்பர்களே. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக காசு வருது, 4 அசட் கிளாஸ் இருக்குது, 4 அசட் கிளாஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போது அது குறித்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து யாரும் விரும்பாத நேரத்தில் நல்ல அசட் கிளாஸை சீப்பான வேல்யூவில் பிடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கான்ட்ராபெட் நாலேஜோடு சேர்த்து உங்களுடைய காசு வந்து என்னைக்காக இருந்தாலும் திருப்பி வந்துடும். திருப்பி வர்றது மட்டும் இல்லை, நல்ல ரிட்டர்னோட திருப்பி வரும். அப்படிங்கிற மாதிரி முதலீடுகளை அறிவுபூர்வமாக பண்ணணும் நண்பர்களே. நிலத்தை நீங்கள் வாங்குறீங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க. நாளைக்கே அல்லது 1 வருஷம் கழித்து ஒருத்தர் 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே. ஸோ நிலத்தினுடைய விலையை நீங்கள் டெய்லி செக் பண்ண மாட்டீங்க. ஆனால் பாண்டினுடைய ப்ரைஸையோ ஸ்டாக்கினுடைய ப்ரைஸையோ ஆன்லைனில் காட்டுறதுனால நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பிஹேவியரை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரியல் கோர் இன்வெஸ்டராக மாறணும். ட்ரேடிங் அறவே கூடாது, ட்ரேடிங் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம்.